ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு இது ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் கூட ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சனும் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குக்குள்ளறையே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து இதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற காரத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். அடுத்து இதில் 4 எக்கை உடச்சி இது கூட சேர்த்திக்கலாம். எக்கு சேர்த்து இது நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி சப்பாத்தி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா ஸ்கிராம்பிள் ஆனனும் இது கூட நம்ம வடித்த சாதத்தை சேர்த்திக்கலாம். இதை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான கார முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.